யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். ஐயோ மேடம், இப்ப எதுக்காக என் பையனை அரெஸ்ட் பண்றீங்க? அவன் எந்த தப்பும் பண்ணல. உங்களுக்கு யாரோ எல்லாத்தையும் தப்பு தப்பா சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்க மேடம். இந்த குடும்பத்துல வரதட்சணை குடும்பம் நடக்கிறதா சொல்றாங்க. மேடம், நடந்த உண்மை என்னன்னே தெரியாம ஒரு பக்கம் சொல்றத மட்டும் கேட்டுக்கிட்டு நீங்களே எந்த முடிவுக்கும் வராதீங்க. இத பாருங்க, ஒரு பொண்ண இவ்வளவு தூரம் சித்திரவதை பண்ணி டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. அவங்க வீட்ல இருந்து வரதட்சணை கொண்டு வரலன்னு அந்த பொண்ணை கொடுமைப்படுத்திருக்கீங்க. அவங்க உங்க மொத்த குடும்பத்து மேலயும் டவுரி ஹராஸ்மெண்ட் கேஸ் கொடுத்திருக்காங்க. என்ன சொல்றாங்க? இல்ல, உங்ககிட்ட யாரும் போய் சொல்லிருக்காங்க. இவங்க பேச்செல்லாம் நீங்க நம்பாதீங்க மேடம். இவங்க போய் சொல்லி உங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. என் பையனுக்கு பெரிய பணக்கார பொண்ணோட கல்யாணம் நடக்க போற டைம்ல இதோ இங்க நிக்கிறாள் இந்த பொண்ணு. நான் கர்ப்பமா இருக்கேன்னு பொய்ய சொல்லி என் பையனை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. எங்க குடும்ப மானத்தையே கெடுத்தவ இவ. இத பாருங்க, நீங்க சொல்ற மாதிரியே இந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனா உங்க பையனோ இந்த பொண்ணோ உண்மையா காதலிச்சாங்களா இல்லையா? அதே மாதிரி உங்க பையன் இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டினானா இல்லையா? சொல்லுங்க மிஸ்டர் சந்தோஷ். ஆமா மேடம், ஒரு சிச்சுவேஷன்ல எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவ கழுத்துல தாலி கட்டினது உண்மைதான். இப்படி நேர்மையா எல்லாத்துக்கும் உண்மையை ஒத்துக்கிற நீ எதுக்காக அந்த பொண்ணை கை நீட்டி அடிச்ச? ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்கிறவன் என்ன பொறுத்த வரைக்கும் அவன் ஆம்பளையே கிடையாது. ஒரு பொண்ணை நல்லபடியா வச்சு வாழாம அவங்க அம்மா வீட்டுக்கு போய் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு சொல்றவன் புருஷனும் கிடையாது, நல்ல மனுஷனும் கிடையாது. உங்களுக்கெல்லாம் என்ன, நல்லா தானே இருக்கீங்க?